Hi, hello and welcome to my channel SubashiniJagan. இன்னைக்கு வீடியோல உங்க கூட ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மல்டிப்ளிகேஷனை யூசுவல் மெத்தட்ல பண்ணாம இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு few செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர்ஸை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இனிஷியலாக ஒரு சிம்பிளான 2 டிஜிட் நம்பர்ஸ் ரெண்டு எடுத்திருக்கேன், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக 23 × 12 எடுத்துக்கிறேன். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணுவோம்? இப்போ 12ல் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குதுன்னா 2 இருக்குது. ஸோ 2 வச்சு 23 மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் 10th பிளேஸில் இருக்கக்கூடிய 1 வச்சு திருப்பி 23 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துலேருந்து வரக்கூடிய ஆன்சரை ஆட் பண்ணி வர்றது தான் 23 × 12ஓட ஆன்சர். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஆனால் இப்போ 23 12 சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஈஸியாக கம்மியான டைமில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும்போது இது வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம ட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 23 × 12க்கு அந்த ட்ரிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 23 × 12 வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு டிஜிட்ஸுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 23ல் யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிறது 3, 12ல் யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிறது 2. ஸோ 3 × 2 எடுத்திங்கன்னா 6. ஸோ உங்களோட ஆன்சரில் யூனிட்ஸ் பிளேஸில் வந்து 6 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். அடுத்தது ஆன்சரோட மிடில் நம்பர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 × 2 + 1 × 3. இதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் 2 × 2 4 + 3 × 1 3. ஸோ 4 + 3 7. ஸோ இந்த 7 தான் உங்களோட ஆன்சரோட மிடில் டிஜிட்டாக வந்து இருக்கும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா 23லையும் 12ல் இருக்கக்கூடிய 10th பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இங்கே 2 × 1 2 × 1 அது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னா 2 7 6. ஸோ 23 × 12 276. இது ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய டிஜிட் நம்பர் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா 53 × 22 எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், யூனிட்ஸ் பிளேஸ் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 2 6. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 2 3 × 2. ஸோ 5 × 2 10 3 × 2 6. ஸோ 10 + 6 வந்து உங்களுக்கு 16 வருது. ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, ரெண்டு டிஜிட் இருக்கக்கூடிய காரணத்தினால 6ஐ மட்டும் இங்கே எழுதிட்டு 1ஐ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம 10th பிளேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 2 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு 1 வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸோ 5 × 2 10 ப்ளஸ் இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ண 1 நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 11 வரும். ஸோ 11 இங்கே 11 எழுதிக்கிறீங்க. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 11 6 6. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் எடுக்கிறேன். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு 83 × 45 எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து யூனிட்ஸ் டிஜிட் நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 × 5 15. அகெயின் இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கக்கூடிய காரணத்தினால 5ஐ மட்டும் இங்கே எழுதிட்டு 1ஐ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 × 5 + 4 × 3. ஸோ 8 × 5 40 + 4 × 3 12. இது வந்து உங்களுக்கு 52 வரும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஆல்ரெடி 1 நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 52 + 1 53. ஸோ அகெயின் இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால 3ஐ இங்கே எழுதிட்டு 5ஐ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 10th பிளேஸில் இருக்கக்கூடிய டிஜிட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 × 4 8 × 4 வந்து உங்களுக்கு வந்து 32 ப்ளஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஆல்ரெடி 5 நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 32 + 5 உங்களுக்கு வந்து 37. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 37 3 5. கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த ட்ரிக்கை. ஸோ இந்த ட்ரிக்கை புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி 93 × 89 என்ன ஆன்சர் வரும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து 2 டிஜிட் நம்பர்ஸை வந்துட்டு எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுங்கிற ட்ரிக்கை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 3 டிஜிட் நம்பர்ஸை வந்து எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்கை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் சுபாஷினி ஜெகன்.